சித்த மருத்துவம் வந்து இன்னும் கொஞ்சம் கவர்மெண்ட் டெவலப் பண்ணணும். உலகளாவிலே இன்றைக்கி நேச்சுரல் ஃபுட்டு தான் வேணும்னு சொல்லிட்டு சாப்பிட முடியாமல் ஆயிடுச்சு. வாமிட்டிங் சென்சேஷன்றதுனால அரை இட்லி அப்படி தான் சாப்பிடுவார். அரை கிளாஸ் இல்லைனா ஒரு கிளாஸ் ஜூஸ் குடிப்பார். என் பேர் பரமேஸ்வரி. என்னுடைய மச்சனுக்காக பார்க்க வந்திருக்கேன். அவரோட பேர் வந்து விநாயகம். அவர் வந்து இப்போ ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தார். ரொம்ப 4th ஸ்டேஜ்ன்றதுனால கொஞ்சம் ரொம்ப டஃப்னு சொல்லிட்டாங்க. பட் இங்கே மெடிசன் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறாரு, நல்லா சாப்பிட்றாரு, அவர் வேலையை அவர் பார்த்துக்கிறாரு. ஸோ ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நல்லா நார்மலாக நடக்கிறாரு, சாப்பிட்றாரு, அவர் வேலையை அவர் பார்த்துக்கிறாரு. அதனால் எங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 6 months முன்னாடி அவர் வந்து நம்பர் ஆஃப் கவுண்டிங் டேஸ்ன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. வேறு ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம், உங்களை ஒன்றும் பண்ண முடியாது இனிமேட்டு. அதனால் அவர் வந்து சாப்பிட்றதே அரை இட்லி அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். அதனால் நம்பர் ஆஃப் கவுண்டிங் டேஸா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம். ஜஸ்ட் ஒரு ட்ரையல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணோம். ஓகே, இது எங்களுக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா சாப்பிட்றாரு, உலாத்துறாரு. அந்த மெடிசனும் எடுத்துக்கிறோம், இந்த மெடிசனும் எடுத்துக்கிறோம். நார்மலாக இருக்கார். நாங்கள் வந்து 5 கிட் முடிச்சிட்டோம். என்னுடைய உறவினர் ஒருத்தருக்கு உடல் சுகவீனமாக இருந்தாங்க. அப்போ வந்து பல டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் மருந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது அலோபதியில். பட் அலோபதிக்கு போகிறத கூட நம்ம வந்து ஆயுர்வேதாவில் எடுத்தால் நல்லாயிருக்கும். அதுலேயே பெஸ்ட்டு ஆயுர்வேதா எதுன்னு பார்த்தா புனர்ஜனா ஆயுர்வேதான்ட்டு ஒன்று இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பயனாளிகளை ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறாங்க, எப்படி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துருக்காங்கன்னு நாங்கள் ஃபாலோ பண்ண எல்லா பயனாளிக்குமே நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க. மெயினாக 2வது வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லா இருக்குது அப்படின்னு நிறையா சொல்லும்போது சரி, இந்த புனர்ஜன ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் வந்து ஹைதராபாத் தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தேடி பார்க்கும்போது சென்னையிலேயே ஒரு வாய்ப்பு இருந்தது. சரி, அங்கே அவர்கிட்ட சொன்னால் அவர் நேரில் போக முடியல, எனக்கு தெரிலன்னு சொன்னாங்க. நானே நேரில் இட்டுன்னு போயிட்டு பேசி டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணி டாக்டர்கிட்ட வந்து இந்த தொந்தரவுலாம் சொல்லி மாத்திரை ஒரு டோஸ் வாங்கி கொடுத்தோம். ஒரு டோஸ் 45 நாளைக்கு மாத்திரை கொடுத்தாங்க. சாப்பிட்டதில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. இப்போ 2வது டோஸு வந்தோம். அதுவும் டாக்டர்கிட்ட சொன்னால் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 2வது டோஸும் வாங்கி கொடுத்துருக்கேன், நல்லா இருக்கார். அதனால் மற்றவங்களும் இதை பயன்படுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம்.